ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் உள்ளி வச்சு நல்லா கிறிஸ்பியாகிட்டு ஒரு பக்கோடா மாதிரி வந்து பண்ணலாம். நான் இதில் வந்து போடும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூடோடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான பொருள் தான், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 2 பெரிய உள்ளியை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்க தண்ணியில் வந்து நல்லா துருவி போட்டுட்டு புளிஞ்சு இதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு மிளகா, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு நான் இதை வந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடி ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கிடலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, எந்த மசாலாவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அதையும் போட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கும்போது அந்த உப்பு அந்த உள்ளி ரெண்டுமே சேரும்போது அதிலேருந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி வரும். இதில் வந்து தண்ணி ரொம்ப வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால தான். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக. இப்போ எல்லாமே போட்டுவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அப்படியே வந்து பிசைஞ்சிடுங்க. அந்த மாவு வந்து லைட்டாக வந்து ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து பக்கோடா போடுற அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு சைடு வந்து நல்லா வந்து வேகட்டு, வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிடலாம். திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ வந்து நல்லா வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அதேமாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.